குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்தைப் பற்றிப் பார்ப்போம் வாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு பதஞ்சலி, வியாகிரபாதர் உள்ளிட்டோர் வந்தனர். அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் வெள்ளி அம்பலத்தில் திருநடனம் செய்தார். அனைவரும் திருநடனத்தைக் கண்டு மகிழ்ந்தனர். பின்னர் அறுசுவை கொண்ட திருமண விருந்தை உண்டனர். தடாதகை பிராட்டியார் அனைவருக்கும் பரிசுகளும் தாம்பூலமும் அளித்தார். சமையல்காரர்கள் 1000ல் ஒரு பங்கு உணவும் குறையவில்லை எனத் தெரிவிக்க, தடாதகைக்கு ஆச்சரியத்துடன் சிறு கர்வமும் ஏற்பட்டது. திருமண விருந்து குறையாததை வைத்து தடாதகை பெருமையுடன் 30 முக்கோடி தேவர்களும் உணவுண்டும் 1000ல் ஒரு பங்கு கூட குறையவில்லை. உம்மை சார்ந்தோர் பசியுடன் இருந்தால் அனுப்புங்கள் என்று சுந்தரேசரிடம் சொன்னார். இதைக் கேட்ட சிவபெருமான் தடாதகையின் கர்வத்தை அகற்றத் திட்டமிட்டு பக்கத்தில் இருந்த குண்டோதரனுக்கு பசி நோயான வட வைத்தியையை அளித்து பசியால் வாடச் செய்தார். குண்டோதரன் ஐயனே எனக்குப் பசிக்கிறது என்றதும் சிவன் தடாதகையை நோக்கி இவனுக்கு ஒரு பிடி சோறு கொடு என்றார். மீனாட்சி ஒரு பிடி சோறு போதாதே, முழு திருமண விருந்தே உண்ணட்டும் எனக் கூறி குண்டோதரன் விருந்திடத்திற்குச் சென்றான். குண்டோதரன் திருமண விருந்தில் உள்ள அனைத்து உணவுகளையும் விழுங்கினான். அதுவும் போதாமல் காய்கறிகள், பழங்கள், அரிசி, நவதானியங்கள் என கண்ணில் பட்ட எல்லாவற்றையும் உண்டான். பசியால் இன்னும் உணவு கேட்க சமையல்காரர்கள் தடாதகையை அறிவித்தனர். தடாதகை சுந்தரேசரிடம் சென்றபோது அவர், குண்டோதரன் உணவுக்குப் பின் மீதி இருந்தால் மற்ற பூதகணங்களையும் அனுப்புகிறேன் என்றார். இதைக் கேட்ட மீனாட்சி தனது செல்வத்தில் கர்வம் கொண்டதற்காக மனம் திருந்தி, உங்கள் ஒரு பிடி சோற்றுக்கே சமமாக என் செல்வம் இல்லை என்று உணர்ந்து சிவனிடம் மன்னிப்புக் கேட்டு சரணடைந்தனர். ஒருவர் எப்போதும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது என்பதே குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் கூறும் கருத்து ஆகும்.